ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம 3x3 கியூப் வந்து எப்படி கற்றுக்கிறது ஈஸியாக அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இருக்குது, ஜே ஃபார்முலா இருக்குது, கார்னர் ஃபார்முலா இருக்குது, எல் ஃபார்முலா இல்லை 11 ஃபார்முலா கூட சொல்லலாம். அப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, ப்ளஸ் சிம்பிள், டி சிம்பிள், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வளர்த்துக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு கலர் சேர்க்கலாம். நான் வந்து என்ன கலர் சேர்க்க போகிறேன்னா ரெட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரோ வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அது மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து விட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு 4 கேப் இருக்குது. 4 இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். 1 2 3 4 4 இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி சேர்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, 4 மேட்ச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 கேப் ஆயிடுச்சு. அந்த ஒன்று வந்து சேர்த்துட்டேன் நம்ம ஐடியும் நான் ஒன்று வச்சு. இப்போ தான் நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கீழே வந்து எங்கேயாவது காயின் இருக்கான்னு தேடி பாருங்கள். இங்கே ஒரு காயின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே போகணும். இப்போ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு திருப்பணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ வந்து ரைட் ஹேண்ட் சைடு திருப்புறோம். அந்த பக்கம் வந்துடுமா, கீழே தள்ளுறோம், மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடே திருப்பணும். இந்த மாதிரி இது இங்கே வந்த பிறகு இதை மேலே தள்ளிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து இங்கே சேர்ந்துருச்சு. இதேமாதிரி வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை. அடியில் ஒன்று இருக்குது, இங்கே மேலே தான் ஒன்று இருக்குது. இந்த மேலே இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அது கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. இது வந்து இப்படி அப்படியே வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். ஒரே ஒரு சுற்று. இது வந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அதை மேலே தூக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை போடணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறனால நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஒழிச்சு வைக்கிறோம். மேலேருந்து கீழே தள்ளுறோம், மறுபடியும் லெஃப்ட். இதுவே ரைட்டில் இருந்தால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளணும். அந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே அதே மாதிரி சேர்த்துலாம். ரைட்டு லெஃப்ட்டு மறுபடியும் மேலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே ஃபுல்லாக சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட் தான் சேர்க்க போகிறோம். இந்த சைட்ஸ் தான். இது ஆக்சுவலி ஈஸியாக தான் இருக்கும். இது ஆக்சுவலி பார்ட் 1. இன்னும் இந்த மாதிரி நிறைய பார்ட் வரும். இப்போ வந்து நம்ம சைடு சேர்க்கணும். அதுக்கு வந்து பாருங்கள், இதுக்கு ப்ளூக்கு ப்ளூ இருக்குது, ஒயிட்டுக்கு ஒயிட் இல்லை. பாருங்கள், இந்த பச்சைக்கு பச்சை கலரில் இருக்குது. இப்போ வந்து இந்த காயின் வந்து இங்கே வரக்கூடாது, ப்ளூ ஒயிட்டுன்னு இருக்குது. ஸோ ப்ளூ ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளூ ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ அந்த காயின் வந்து இந்த இடத்துக்கு வரணும். இந்த காயின் வந்து வேறு எங்கேயும் வரும். ஸோ வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவே தான் பண்ணணும். கீழே இறக்குறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே தள்ளுறோம். இப்போ அது பார்த்திங்கன்னா இது வெளியே வந்துடும். இதை வந்து அந்த இடத்துல போட்டுருங்க. அது வந்து அங்கே இருக்கிறது வந்து கீழே இறங்கிரும். அந்த நம்ம எடுத்தது வந்து அங்கே மேலே போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு. இன்னும் இந்த ஒரு காயின் ஈஸியாக போட்டுடலாம். இந்த கலர் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஆமாம், காய்ச்சி பண்ணமாக இதுதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருக்கிறது வந்து நம்ம இப்படி தான் எடுக்கணும். இப்போ கீழே எடுத்துகிட்டு நீங்கள் ரைட்டோ தள்ளலாம், லெஃப்ட்டோ தள்ளலாம், இந்த மாதிரி. இப்போ வந்து அந்த காயின் வந்து கீழே என்ன கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சேர்த்து கீழே தள்ளுறோம், மேலேருந்து கீழே தள்ளுறோம், இதை வந்து அங்கே சேர்த்துடுறோம். சிம்பிள் தாங்க. அதை பண்ணியாச்சு. இப்போ அதை மேலே தள்ளிடலாம்.
பார்த்தீங்கன்னா முக்காசி முடிச்சாச்சு. இன்னும் இந்த இடத்துல ஒயிட் வரணும். ஸோ இதை வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து எல்லோ ஆண்டு சேர்த்துருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால தான் வெளியே போகணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒயிட் கலர் சேர்த்துடலாம். இதை வந்து இங்கே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்த சைடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் இதுக்கப்புறமா கீழே அந்த 2 சைடு சால்வ் பண்ணுறது, இந்த இடம், இந்த பாட்டு, இதெல்லாம் சால்வ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்ட் 2ல் இல்லைனா பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.